ஓமுடி கொள்ளையர் மாதிரி வெள்ளைய அதான் அது நல்ல வேலை போலீஸ் பிடிச்சி உள்ளார போட்டிருப்பான். இதுதான் பழனிசாமியின் நடத்தை, இதுதான் அவருடைய குணாதிசயம், இதுதான். தமிழ்நாட்டு மக்கள் இனி அவரிடம் ஏமாற மாட்டார்கள். அங்குள்ள தொண்டர்கள், நமது சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. இன்னொன்னு சொல்றேன், புரட்சி தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி. அதை தான் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள். அந்த அடிப்படை விதியை மாற்றியதனால் இனி அந்த கட்சி பேரு அதிமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எடப்பாடி கட்சின்னு தான் சொல்லணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது இல்லை. புரட்சி தலைவரும் போற்றி காத்த அந்த வெற்றி சின்னமான இரட்டலை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி. இந்த தேர்தலில் என்னதான் பணபலம் இருந்தாலும், எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி. சார், நீங்கள் அமித்ஷாவை சந்திப்பீங்களா? சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் உங்கள்கிட்ட சொல்றது, உங்களுடைய யூகத்துகளுக்கோ நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் சந்திச்சு மனு கொடுத்திருக்கேன்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டு. அதாவது தேவர் பெருமகனார் என்பவர் நமது தென் மாவட்டங்கள்ல எல்லா மக்களாலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகான். அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை.